போதும் இல்லை கொஞ்சம்தான் 1.5 கிலோ மீனுக்கு கழுவி கெண்டை மீன். இந்த கெண்டை மீனை நல்லா வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு இது வாஷ் பண்ணியாச்சா. இப்போ என்ன செய்யணும், உக்காந்துக்கிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா 4-5 தடவை கழுவிட்டு இது வந்து குழம்புக்கு இந்த மாதிரி மண்டை வால் தலை வயிறு பார்க்கணும்னா குழம்புல போடுறோம். நடு துண்டெல்லாம் வறுக்க போகிறது நான் காட்டுறேன். இப்படி கத்தியில் எல்லாத்தையும் முடிஞ்ச மாதிரி க்ளீன் பண்ண கருப்பெல்லாம் எடுத்துடணும். கருப்பு இல்லாமல் செய்யணும். இது வந்து தலை பாகம், இதெல்லாம் வயிறு குழம்புல போட்டால் தனியாக வெட்டுற பேத்து வயிறு இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கணும். அப்போ தான் குழம்புல போட முடியும். வயிறோடு கட் பண்ணி கொடுத்தானுங்கன்னா உடஞ்சி போயிடும் மீன். இது பாரு, வயிறை தனியாக நீட்டாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு மீனை 10 தடவை நான் இதை கழுவிட்டேன். இப்போ உக்காந்துக்கினே இந்த மாதிரி முடிஞ்ச அளவு க்ளீன் பண்ணிக்கலாம். வயிறு பாகம் இதெல்லாம் குழம்புல போட்டால் கோழிக்கறி மாதிரி இருக்கும். வெட்டுறப்பையே இந்த மாதிரி வெட்டி தலையை முழுசாக போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னா முழுசாக போட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உள்ளவே எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த கருப்பெல்லாம் எடுத்துடணும். இப்படி இந்த பாசியை எடுத்துட்டு செய்யணும். இந்த பாசியோடு சாப்பிடக்கூடாது. இல்லை செவில் இருந்தாலும் வரும். உட்காந்துன்னு செய்யலாம். நின்றுட்டு சிங்கில் கழுவ முடியலன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கருப்பு போது பார்த்தியா, இதை மண்டையில் இந்த மாதிரி கத்தியை போட்டு சுரண்டி சுத்தமாக எடுத்துடணும் அந்த பாசியை. இல்லைன்னா கவுல் அடிக்கும். இதெல்லாம் முழு தலையாகவும் போடலாம், ரெண்டாகவும் போடலாம். போயிடுச்சா, இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். ஒருத்தர் சுத்தமாக தலையில் கையே வைக்க மாட்டாங்க. இந்த பாசியை சாப்பிடக்கூடாது. உள்ள எல்லாம் அந்த கல் இருக்கும், அந்த இடத்துல அந்த கல்லெல்லாம் எடுத்தாச்சு. அது தலை, இதுதான் வயிறு தான். வறுக்கிறது 4 பீஸு காட்டணும். இது வறுவல் போடுறது. அதே மாதிரி கையில் எடுத்தால் வராது, மீன் உடையும். அதுக்கப்புற வயிற்றுல கத்தி எடுத்தால் இந்த அழுக்கு வந்துடும். இது வறுக்கிறது. கத்தில் எப்படி பண்ணாதான் இது வரும். இந்த குடல் இந்த ரத்தமெல்லாம் எடுத்துட்டோம்னா தான் கவுல் அடிக்காது. இதெல்லாம் வயிறு பாகம். வயிறு அந்த தலை இதெல்லாம் க்ளீன் பண்ணி தனியாக குழம்பு வைக்கணும். வறுத்தோம்னா அது வந்து நல்லா இருக்காது. இது வந்து கெண்டை. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வைக்க பாருங்க, நல்லா இருக்கும். கழுவினா கவுல் இருக்காது. புளியை 2 தடவை கழுவி வச்சு 1/2 மணி நேரம் ஊறிச்சா இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். இது மாதிரியும் ஒரு மாடலில் செய்யலாம், அரைச்சும் மாடலில் செய்யலாம். எல்லாம் இந்த அளவுக்கு குழம்பு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கணும். புளியில் ஊறுறப்பையே ஊற்றிட்டு என்ன செய்யணும், தேவைப்பட்ட மிளகாத்தூள் 1/2 கிண்ணம், இவ்வளோ 1/2 கிண்ணம். இது வந்து 100 இருக்கும். இப்போ சால்ட்டு, அப்புறம் பத்தலைன்னா நம்ம தேவைப்பட்ட அளவு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள். இது வந்து எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி அப்படியே கூட்டுறது. இது ஒரு மாடல் குழம்பு.
மீன் குழம்பு. அடுத்தது தக்காளி, அரிஞ்சு வச்ச தக்காளி. இந்த தக்காளியை இதோட போட்டு எல்லாத்தையும் மசாலா எல்லாம் கலந்த மசாலா தூள் போட்டாச்சா, வீட்டுத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக கரைச்சிடணும். இப்படி கரைச்சி மீன் குழம்பு தாளிச்சு எல்லாத்தையும் மொத்தமாக இதில் இப்படி கரைச்சி தக்காளி புளி இது மாதிரி கூட்டணும். இது மாதிரி கரைச்சி மீன் குழம்பு தாளிச்சு விடலாம். இது எல்லாத்தையும் நல்லா இப்படி பிசைஞ்சிட்டு ஒரு குழம்பு வச்சோம்னா மிக்சியெல்லாம் தக்காளி அடிக்காமல் தேங்காய் ஊற்றாமல் இப்படி மிளகாத்தூளில் எல்லாமே போட்டு கலந்து அரைச்சிருக்கோம் நம்ம மசாலா. அதனால தக்காளி எல்லாம் போட்டு இந்த மாதிரி கரைக்கணும். கரைச்சி சக்கையாக எடுக்கணும். கெண்டை மீன் தாளிக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு கடுகு போட்டாச்சு. கருவேப்பிலை இப்படி கழுவி தான் போடணும். கருவேப்பிலை எவ்வளோ அவசரத்துலையும் கழுவாமல் போடவே கூடாது. ஏன்னா கருவேப்பிலே போட தேவையில்லை. கருவேப்பிலை வாஷ் பண்ணாமல் போடக்கூடாது எப்பயுமே. ஆமாம், ஜீரகம் தேவையில்லை. அப்புறம் தேவையான அளவு வெந்தயம் போட்டாச்சு. சின்ன வெங்காயம், கருந்த சின்ன நல்லா செவக்கணும். இந்த வெங்காயம் எல்லா வெங்காயம் இதானா நிறைய இதில் வெங்காயம் போட்டால் போதும். இந்த வெங்காயம் என்னன்னா நல்லா ரெட்டாக ஆகணும் வெங்காயம். அப்போதான் கரைச்சி வச்சுக்கோங்கள குழம்பு அதை தூக்கி ஊற்றணும். இதுதான் தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் இப்படி தான் மீன் குழம்பு செய்வாங்க. மல்லி, மிளகாத்தூள் எல்லாம் அதில் நிறையா தானிய தூள்லாம் கலந்துருக்கு. அதனால நம்மளுக்கு தனியாக காட்டலை. இந்த மாதிரி தான் மீன் குழம்பு செய்யணும். கடுகு போட்டு வெந்தயம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு சின்ன வெங்காயம் தான் போடணும் மீன் குழம்புக்கு. இது ரெட்டாகணும். ரெட்டானா கரைச்சி வச்சதை அப்போ நம்ம இந்த அளவுக்கு மீன் குழம்புக்கு இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெட்டாகிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், கரைச்சி வச்ச குழம்பு தூக்கி ஊற்றணும். இப்போ கரைச்சி வச்ச குழம்பு இருக்கு இல்லையா, இந்த மாதிரியும் செய்யலாம். மீன் குழம்பு செம்ம இது நம்ம எல்லாமே கரைச்சி போட்டு வச்சுருக்கோம். இதில் மசாலா எல்லாமே. இது ஒரு மீன் குழம்பு அடுப்பு ஃபுல்லாக வச்சுருக்கோம். ஊற்றுறப்ப இப்படி வடிகட்டி தான் ஊற்றணும். இதில் தக்காளி மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாவில் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதனால் ஒரு தடவை தூள் அரைக்கிறப்ப காட்டலாம். அப்போ தான் புரியும் எப்படி மசாலா இதில் டேஸ்ட்டு வருது குழம்புல.
இப்போ இதே மாதிரி எல்லாமே கரைச்சி ஊற்றி இது மாதிரி செய்யலாம். மீன் குழம்பு செம்ம டேஸ்ட். இந்த மாதிரி தான் செய்வாங்க தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் குழம்பு. ஆமாம், நாங்கள் தஞ்சாவூர் சைடு எல்லாம் இப்படி தான் கரைச்சி எல்லாத்தையும் வச்சு. இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு பத்தாது, அந்த தண்ணி எடுக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அடியில் திக்காக இருக்கிறதுனால இது எக்ஸ்ட்ரா கரைச்சி வச்சுருக்கிறது. ரெண்டாவது தடவை எல்லாம் கரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல, ஒரு 10 பேர் மத்தியானம் சாப்பிடணுன்னா இந்த அளவு கொடுக்கணும் குழம்பு. இது நல்லா கொதிச்சோன்னே நம்ம கழுவி வச்சுருக்க மீன் அதெல்லாம் போடுறப்ப நம்ம பார்க்கலாம். இதை பற்றியா இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இந்த குழம்பு கொதி வந்தோன்னா 2-3 கொதி கொதிச்சோன்னே தான் மீன் போடணும். மீன் போடலை, எல்லாம் கரைச்சி வச்சு ஊற்றியாச்சு. நம்மளுக்கு நிறையா குழம்பு வேணும்னா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம். இல்லைன்னா போதும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. 1 கிலோ கெண்டை மீனுக்கு இந்த மந்தால் வாங்கிட்டு போதும், கரெக்டாக இருக்கும். குழம்பு கொதிச்சோன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு மீன் போடலாம். எங்களில் மீன் முட்டை வச்சு இந்த மீன் முட்டை நல்லாயிருக்கும். இது வந்து கெண்டை மீன் முட்டை. இப்போ போட போனோம். மீன் குழம்பு, கெண்டை மீன் குழம்பு கொஞ்சம் இதாக குழம்பு ஆயிடுச்சு இல்லை. இதுதான் மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரெடி, சூப்பராக ஆயிடுச்சு. இந்த கோழிக்கறி மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து தலை பாகம், இதெல்லாம் வந்து வயிறுங்க. இதெல்லாம் வயிறெல்லாம் வறுக்க முடியாது, கோழிக்கறி மாதிரி இருக்குது. ஸ்லோ